ஓ ஹாப்பி நீ எங்க இருக்கற நமக்கு லேட் ஆயிட்டு இருக்கு ஹாப்பி என்ன ஹாப்பி எம்புட்டு நல்ல பையன் அவனுக்கு ஆறு கண்ணு பற்ற கூடாது அல்லார் பையன் அவனே தூக்கிட்டு வரான் ஆன்ட்டி சூரி நான் எடுத்துட்டு வர்றது எல்லாமே என்னோட பேக்ஸ் யாராவது இருக்கீங்களா நான் இந்த லக்கேஜ் கடையில மாட்டிக்கிட்டேன் என்ன தூக்குங்க இவ்வளவு பேக்ஸா அதுவும் ரெண்டு நாள் ட்ரிப்புக்கு இருங்க அங்கிள் நான் பாத்துக்கறேன் இதுதான் ஹாப்பியோட ஹாலிடே பேக் அது சரி அப்படினா இப்போ உனக்கு இதுல எந்த பேக்கும் தேவையில்லை இல்லையா நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா நம்ம கிளம்புவோமா அஞ்சு பேருக்கு நாங்க ரூம் புக் பண்ணியிருந்தோம் நேம் ப்ளீஸ் ஹாப்பி என் பேரை கேள்விப்பட்டிருப்பீங்களே நோ சார் இந்த பேர்ல எந்த புக்கிங்கும் இல்ல என்ன சார் உங்க லக்கு ரொம்ப நல்லா இருக்கு எங்க ஹோட்டல்லயே ரூம் நம்பர் 13 பெரிய அது இப்போ அவைலபிளா இருக்கு நீங்க சொல்றது உண்மைதானா பெல் பாய் சார் ரூம் நம்பர் 13ல கொண்டு போய் விட்டுட்டு வா ஆனா மேடம் அங்க சீக்கிரம் போ இந்த ஹோட்டல் நேம் சூப்பரா இருக்கு இன்னைக்கு நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது ஓஹோஹோ இதெல்லாம் என்ன மாதிரி சர்வீஸ் பெல் பாய் இங்க இருந்து ஓடுனத பார்த்தா அவர் என்னவோ பேய பார்த்த மாதிரி அவர் பூதத்தை ஆல்ரெடி பார்த்துட்டாரு வாவ் எவ்வளவு பெரிய ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க பறந்து பறந்து ஓடி பிடிச்சு விளையாடலாம் அடேங்கப்பா எப்படி அழகான ரூம் ஆனா காலியால இருந்துச்சு நமக்காகத்தே காலியா இருந்திருக்கு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் இப்ப ஒரு ஆழமான தூக்கத்தை போட்டாங்கண்ணா அதுக்கப்புறம் வெளியில போய் பார்க்கலாம் இவர் யாரு என்னோட ஷூட்ல என்னோட பெட்ல என்னோட பெட்ஷீட்டை போட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு இருங்க இவருக்கு ஒரு பலி பண்றேன் நீ ஒரு ஆவியா நீங்களும் பூதமா நீ எப்படி எங்க ரூமுக்குள்ள வந்த நீ யாரு என் பேரு பல்விந்தர் நிக் நேம் பல்லு என் ரூம்ல வந்து நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களா அப்புறம் என் சுய ரூபத்தை காட்டிடுவேன் இப்பவே இங்க இருந்து கிளம்பி போயாகணும் இல்ல முறுக்கு மீச தெரியும்ல என்ன செய்வனே தெரியாது ஒருவேளை இந்த பறக்கிற உங்க மீசையில தம் இருந்தா என்ன வெளியேத்தி காட்டுங்க பாக்கலாம் தம்மில்ல போல இருக்கு புஸ் இந்த ரூம் என்னோடது அஸ்கா புஸ்கா எனக்கு மட்டும்தான் இந்த ரூம் என்னோடது இந்த ரூம் என்னோடது இந்த ரூம் என்னோடது இந்த ரூம் என்னோடது இப்படியே போனா ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள முடிஞ்சிடும் அங்கிள் கொஞ்சம் கூலா இருங்க நாங்க 2 நாள் மட்டும் தான் இங்க தங்க போறோம் இது எவ்வளவு பெரிய ரூம்
அவரும் தங்க முடியும், நம்மளும் தங்க முடியும். நோ நோ, நெவர் நெவர். நாம இந்த மொத்த ரூமையும் யூஸ் பண்ணி ஆகணும். அங்கிள், அதுக்கு நம்ம ஹாலிடேவை கெடுத்துக்க முடியாதுல்ல? ஓகே பினாக்கி, நீ சொல்றதால நாம இந்த ரூமை விட்டு கிளம்பலாம். ஓ, ஒரு மனுஷன், அதுவும் பூதங்க கூட. இந்த பல்லுவ நான் சும்மா விட மாட்டேன். அட அப்படியா? கர்னலுக்கு ரொம்ப தான் கோபம் வருது. எனக்கு கோபம் வரவழைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். உங்க யாரையும் நான் என் ரூமுக்குள்ள தங்கறதுக்கு விட மாட்டேன். என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. இது என்னோடது, அப்புறம் அது உங்களோடது. நாம இந்த இடத்துக்கு முழு காசையும் கொடுத்துருக்கோமுங்க. எனக்கு எங்க தோணுதோ நான் அங்க போவேன். அப்புறம் நான் இப்ப என்ற ஃபேவரட்டான ஆரஞ்சு ஜூஸ் குடிக்க போறேன். இப்ப ஒன்னையும் நானும் ஜூஸா மாத்திரம் பாருங்க. வேண்டாம் விடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் உங்களை இங்கே சும்மா இருக்க விட மாட்டேன். இந்த மனுஷங்க பேச்சு கேட்டு நீங்க எவ்வளவு நேரம் அமைதியா இருக்கீங்கன்னு பாக்குறேன். முதல்ல நான் போய்க்கிறேன். ஹாப்பி தான் போவான். இல்ல நான் போய்க்கிறேன். தான் போவான். இல்ல நான் தான் போவேன். உனக்கு புரியலையா? ஹாப்பி தான் போவான். சரி ஓகே, ஹாப்பி தான் போவான். நான் குளிக்க போறேன். போக விட்ட தண்ணியா இருக்க. எங்க நீ வந்து காட்டு. கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமே இல்லையா? எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. இப்ப நானும் இவங்களுக்கு தின்னு கட்டி ஜாலியா விளையாட போறேன். இப்ப நான் கர்னலுக்கு யாருன்னு காட்ட போறேன். இந்த பல்வந்தர் நிக்நேம் பல்லுவோட ரூம்ல இருந்ததுக்கு என்ன விளைவுன்னு. ஹாப்பி இது என்ன நடந்துட்டு இருக்கு? போதும், ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் இருக்கிற வரைக்கும் என் ஃபேமிலியை யாராலையும் தொல்லை பண்ண முடியாது. இப்ப அவரு பூதம் இல்ல, விபூதி பவரை காட்டி ஆகணும். இப்படி இல்ல இருக்கணும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது பல்லுவோட பிளான மண்ணோட மண்ணாக்கிடும். நான் சொல்றது கேளுங்க. அந்த பல்லு மக்கள் எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, முதல் பார்ட் டிஸ்ட்ராக்ஷன். இவ்வளவு கியூட்டான டாக் யாரோடது? பிரமாதம் கப்பு. இப்படியே நீ அவங்களோட கவனத்தை திசை திருப்பிட்டே இரு. அட, இந்த டாய்லெட் பேப்பர் எதுக்குப்பா? கிஃப்ட் ராப்பிங்காக பார்சல் அனுப்பணும்ல. பார்ட் 2 ப்ரோமோகேஷன். குட்டி பையன், என்ன கீழே தள்ளிவிட்டல. இப்ப என்னோட முறை. நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் தண்ணி கூட குடிங்க பல்லு சார். சாப்பாடுல எலும்பு எங்க வச்சு எங்களை காப்பாத்துங்க. அப்புறம் இந்த பல்வந்தர் நிக்நேம் பல்லு அந்த ஃபேமிலியை கண்டிப்பா நிம்மதியா விட மாட்டேன்.
இதோ புடிச்சிட்டேன். எங்க போயிட்டா? பல்லு சார். எங்க போயிட்டா? அங்க எங்க பாக்குற? இங்க கீழே பாரு பாரு. இப்ப நீ பேச்ச நிறுத்திட்டு முதல்ல உள்ள வா. பார்ட் 3 ஆக்ஷன். தண்ணிய குடிச்சாச்சு, கூட சேர்த்து கொஞ்சம் போமையும் சாப்பிடு. இப்போ நாங்க உங்களை மம்மி ஆக்க போறோம். ஹாப்பி. வாங்க பல்லு சார், கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரலாம். இப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு போங்க. ஸ்விம்மிங் பூல்ல குளிங்க. என்ன நடக்குதுங்க? அட டாய்லெட் பேப்பர் கிழிஞ்சிருச்சு. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. இப்ப நீங்க ட்ரைனேஜ்க்குள்ள போங்க. விபூதி ஃபேமிலி கூட யாராவது மோதினாங்கன்னா அவங்களோட நிலைமை இப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம திரும்பி போலாம். நீங்களும் பூதங்களுக்கு பயந்து போறீங்களா என்ன? ரிசார்ட்ல இருக்கிற எல்லா ரூமும் காலி ஆயிடுச்சு. ரெசார்ட் பூரா காலி ஆயிடுச்சா? மம்மி. அப்புறம் இப்பதான் மொத்த ரெசார்ட்டும் காலி ஆயிருக்கு.